வீடியோ லைக் பண்ண வேண்டாம், ஷேர் பண்ண வேணாம், சும்மா நீங்கள் மட்டும் தெரிஞ்சுங்கன்னு போட்டேன். ஹாய், ஹலோ. பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். நேற்று நைட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் புது வீடு கட்டியிருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியும். என்னை கண்டினியூ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மேலே வந்து ஹாஸ்பிட்டல் சீட் போட்டிருக்கேன்னா, நேற்று நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். வீடு 1 மாதம் ஆச்சு. நைட்டு 12 மணி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்க, எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். ஒரு புயல் காற்று மாதிரி அடிச்சிச்சு. அந்த காற்று அடித்ததில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, ஆலமரம் மாதிரி. ஸோ அந்த மரத்தில் உள்ள இலைகள்லாம் வந்து சிமெண்ட் ஷீட் மேலே விழுந்து இருக்குது. இலைகள் ஷீட் ஃபுல்லாக வந்து இலை விழுந்தனால என்ன ஆச்சுன்னா, ஒரு புயல் காற்று நின்றதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடு ஃபுல்லாக ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. தூக்கத்தில் இருக்கும்போது தண்ணி ஒழுகுது. ஐயோ என்னடா செய்யுது, நைட்டு 12 மணி 1 மணி இருக்கும். என்ன செய்வேன், கரண்ட் போயிடுச்சு. சின்ன பிள்ளைங்களாம் இருக்குங்க, அப்பா எல்லாம் கத்துதுங்க, என்னங்க அப்பா வீட்டில் தண்ணி வருது. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப வீடு கட்டியிருக்கோம், இது தண்ணிலாம் விழுவுது, ஏன் என்ன காரணம்னு வந்து புரியாமல் எனக்கு என்ன சொல்கிற நேரத்தில் வீடு ஃபுல்லாக வந்து விழுவுது. எல்லா இடமும் எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துல வந்து தண்ணி லீக் ஆகுது. எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா நான் போன வருஷம் சீட்டு போட்டு வந்து செக் பண்ணேன். போன வருஷம் மழையில் எங்கேயும் லீக் கிடையாது. ஸோ திடீர்னு லீக் ஆனோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதோட வெளியே போயிட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோ ஷோ பண்ணுறேன், பாருங்கள் நீங்கள். அதோட வெளியே போட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நைட்டு 1 மணிக்கு மலையில் கொட்டுற மலையில் வந்து ஒரு ஏணியை போட்டு மேலே ஏறி, ஷீட்டு மேலே ஏறி அதில் உள்ள இலையிலெல்லாம் வந்து தள்ளி விட்டு, கீழே தள்ளி விட்டு, ஒரு இலை இல்லாமல் ஒரு வழியாக வந்து எல்லா வழியாக தள்ளி விட்டு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி வராமல் இருந்துச்சு. அதை எப்படி இருக்குன்னு ஷோ பண்ணுறேன். அந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், அதான் பண்ணியிருக்கேன். கஷ்டம் வந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன், சந்தோஷம் கிடைச்சாலும் நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி யாராச்சும் புது வீடு கட்டி மேலே தலைகள் இருந்துச்சுன்னா, மழை வர்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் எங்கள் வீட்டுக்கு வெளியே இந்த இலைகள்லாம் உளுந்து கிடக்கு பாருங்கள். அப்படியே வெளியே வரேன் பாருங்கள். ஃபுல்லாக இது சரியான மழை. அப்படியே வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள், ஃபுல்லாக இலையாக கொட்டி கிடக்கா. நைட்டு 1 மணிக்கு நடுங்கிற குளிரில் இடி மின்னலில் நான் என்ன செஞ்சேன்றதை காட்டுறேன். இலையை பாருங்கள், ஃபுல்லாக இலை தான். கிட்டத்தட்ட ஒரு இலையெல்லாம் நிறுத்தம்னா ஒரு 10 கிலோ இலை இருக்கும். ஃபுல்லாக இலைகள். இந்த இலைகள்லாம் எப்படி இந்த இடத்துல வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரம் வந்து ஃபுல் இலையை என்ன பண்ணிச்சுன்னா, காற்றுல வந்து எல்லாம் என்னோடய சிமெண்ட் ஷீட்டுக்கு மேலே வந்து தட்டி விட்டுருச்சு. தட்டி உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிமெண்ட் ஷீட்டில் ஜாயிண்டில் தான் இந்த இலையில் போய் உட்காந்துக்கிட்டு தண்ணியை வந்து கீழே விடாமல் அந்த தண்ணியெலாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உள்ள வந்து ஆரம்பித்தோடனே வீடு ஃபுல்லாக தண்ணிங்க. நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிள்ளைங்கள்லாம் வந்து என்னப்பானே வீடு கட்டி கொடுத்துருக்க, நம்ம அந்த வாடகை வீட்டிலே இருந்துக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுத்துங்க. அதோட என்ன பண்ணேன்னா, ராத்திரியே வந்து அந்த சைடில் ஒரு ஏணி மாதிரி வச்சுருந்தேன். அதில் ஏறி, இது ஏற்ற வீட்டுகளில் உள்ள படிக்கட்டு, அதில் ஏறி காட்டுறவங்களுக்கு பாருங்கள். அந்த சைடில் டேங்க் வச்சுருக்கீங்க, அந்த டேங்க்கு கிட்ட இது இருக்குது, ஏணி இருக்குது. அந்த ஏணி மேலே ஏறி, மேலே சிமெண்ட் ஷீட்டுக்கு மேலே ஏறி எல்லா இலையும் க்ளீன் பண்ணேன். எல்லா இலையும் கீழே தள்ளி விட்டு பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். தள்ளி விட்டதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து ஒழுகாமல் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து புயல், எல்லாம் இலைய பாருங்கள், சரியான புயல் காற்றுல வந்து இந்த அனுபவம் வந்து யாருக்கும் கிடைக்கக்கூடாது.
வீடியோ லைக் பண்ண வேண்டாம், ஷேர் பண்ண வேணாம், சும்மா நீங்கள் மட்டும் தெரிஞ்சுங்கன்னு போட்டேன். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான்.